ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்குமவர் ஸ்ரீ ராமச்சந்திரன். அவரை எத்தனை முறை வணங்கினாலும் நமக்கு அவர் செய்திருக்கும் உதவிக்கு தகுந்த நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம். அவ்விராமனின் உண்மையை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. பல பல திருக்கோயில்களிலும் அவர் எழுந்தருளி உள்ளார். ஓரொரு கோயில் ஓரொரு வரலாறு, ஆஞ்சநேயருடைய தனி சிறப்பு. நாமும் கிஷ்கிந்தா காண்டம் தொடங்கியதிலிருந்து பல ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று வருகிறோம். எங்கோ கிராமங்களில் இருக்கும் சிறு கோயில்கள் அல்லது நகரத்தில் ரொம்ப பிரசித்தமான கோயில்கள், மலையில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி, ராமனோடு சேர்ந்திருப்பவர், தனித்திருப்பவர், இப்படி பலரையும் தரிசித்து வருகிறோம். அந்த வரிசையில் சென்னையிலிருந்து திருவள்ளூர் போகும் மார்க்கத்தில் திருவள்ளூருக்கு அருகிலேயே 3 கிலோமீட்டர் தூரத்தில் காக்களூர் என்னும் சிற்றூர் உள்ளது. அங்கே ஸ்ரீ சஞ்சீவராய வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், வீராஞ்சநேயர்னு பிரசித்தமாக கூறுவோம். பழமையான கோயில். 1952 புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த காலத்திலிருந்தே சென்னையிலிருந்தே பலர் சென்று வாரந்தோறும் இந்த சுவாமியை தரிசித்து வருவதுண்டு. நம் வாழ்க்கையில் இன்னல்களையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர், மனசாந்தி அளிக்கக்கூடியவர். மாத்வ சம்பிரதாயத்தின்படி நடந்து வரும் திருக்கோயில் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட எத்தனையோ ஆஞ்சநேயர் சன்னிதானங்களுள் இதுவும் ஒன்று, இவரும் ஒருவர். மைசூரில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயரை போலவே இவர் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோயிலின் வாசலில் வணங்கிக் கொண்டு உள்ளே செல்கிறோம். வேப்பமரமும் அரசமரமுமாக சேர்ந்து ஸ்தல விருட்சங்களாக இக்கோயிலுக்கு பெருமை சேர்க்கின்றன. அவ்வரச மரத்துக்கு கீழேயே நாகர்கள் உள்ளார்கள். இதோ பெரிய காளிங்கனின் மேலே நர்த்தனமாடி அவனை அடக்கிக் கொண்டிருக்கும் கண்ணன் எம்பெருமான். பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின் என்று ஒரு அழகான பாசுரம். பகவான் போர்க்களமாகிற மகாபாரதத்தை குருக்ஷேத்திரத்தில் நடத்தினது தெரியும். ஆனா இந்த பாம்பின் தலையையே போர்க்களமாக கொண்டு நடனமாடுகிறான் போலும். காளிங்கனுடைய கர்வத்தை அடக்கினா போலே நம்முடைய கர்வத்தையும் காமக்ரோதங்களையும் அடக்கி பெருமான் நமக்கு நன்மையே செய்வார். அடுத்து கோயில் பிராகாரத்தில் வலம் வருகிறோம். விசாலமான கோயில். மண்டபம் முழுக்க பக்தர்கள் நின்று சேவிக்கிறார்கள். இத்திருக்கோயில் சென்னை பட்டணத்துக்கு அருகே இருக்கிறபடியாலும் கூட்டம் அதிகம். ஆனால் சில நாட்களில் நாம் ஆஞ்சநேயரை ஏகாந்தமாக தரிசிக்க முடியும். அடுத்து இத்திருக்கோயிலின் விமானம். தனி ஆஞ்சநேயர் சன்னி மட்டுமே இருக்கிறபடியால் அவருக்குன்னு ஏற்பட்டிருக்கும் விமானம். பெருமாள் சன்னதி விமானமானால் என்னென்ன பிம்பங்கள் பொம்மைகள் இருக்க வேண்டும். தாயார் சன்னதி விமானமானால் இன்னென்ன. இதை போல பக்தர்கள் ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், கருடன் இவர்களுடைய சன்னதி விமானமானால் இன்னென்ன பிம்பங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிற்ப சாஸ்திரம் ஆகமத்தின்படி மரபு உண்டு. அதன்படி அமைக்கப்பட்ட விமானம். மண்டபம், கோபுரம், பிராகாரம், சுற்றுப்புறல், இந்த ரமணீயமான சூழல் இவற்றையெல்லாம் தரிசித்து கொண்டு துவாரபாலகர்களை வணங்குகிறோம். இனி உள்ளே சென்று வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வீர ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம். அதை நாளை செய்வோம். இன்று
ஆஞ்சநேய சுவாமியும் புறப்படுகிறார். மற்றும் 4 பெரும் குரங்குகள் வானர வீரர்கள் புறப்படுகிறார்கள். சுக்ரீவன் 4 திசையிலும் சீதையை தேடுவதற்காக 4 படைகளை புறப்பட ஆணையிடுகிறான். அந்த சர்க்கத்தை பார்க்க போகிறோம். இப்போது 39வது சர்க்கம். சுக்ரீவன் ராமனுக்கு சமாதானம் சொன்ன பிற்பாடு தானே வேண்டுகிறான். எங்கெங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானரங்கள் வந்து சேர்ந்தார்கள், மேலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லுறாமா என்று கேட்கிறான். ஆனா ராமன், நான் உன் கை பார்த்திருக்கும் அவன், எனக்கு என்ன தேவைங்கிறத நீ அறிவாய். ஆகவே அரசனாக நீதான் முடிவெடுக்க வேண்டும். நான் உன்னை கைப்பிடித்திருக்கும் நண்பன். உன்னுடைய சேனையை எப்படி நடத்த வேண்டும், என்ன ஆணையிட வேண்டும் என்பதை நான் கூறக்கூடாது. அது ராஜநீதிக்கு புறம்பானது. அந்த முடிவு நீதான் எடுக்க வேண்டும் சுக்ரீவா என்று ராமன் கூறுகிறான். எவ்வளவு நேர்மைன்னு புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம். இதி ப்ருவாணம் சுக்ரீவம் ராமோ தர்மபிருதாம்பரஹ பாகுபியாம் சம்பரிஷ்வஜ்ய பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலிம். இப்படி சமாதானம் கூறின சுக்ரீவனை அணைத்து கொண்டு புனிசிரிப்பு மாறாமல் கருணையே வடிவான கண்களால் நோக்கி ராமன் பேசுகிறான். யதிந்திரோ வருஷத்தே வருஷம் நதச்சித்திரம் பவிஷ்யதி ஆதித்யோசௌ சஹசிராம்சு குர்யாத் த்விதிர்மிரம் நபஹ சந்திரமாரஜனீம் குர்யாத் பிரபயா சௌமிய நிர்மலாம் त्वद्विधोवापि மித்ராணாம் பிரீத்திம் குர்யாத் பரந்தப. ஹே பரந்தப, எதிரிகளை தவிக்கச் செய்யும் சுக்ரீவா, எனக்கு புரிந்து போயிற்று. மேகங்கள் மழை பொழிகின்றன, வற்றாமல் பொழிகின்றன. எதனால்? எப்ப சூரியன் உதித்தாலும் இருள் விறகுகிறது, சந்தேகமில்லை. எதனால்? எப்ப நிலவு உதித்தாலும் நமக்கு இருக்கிற வெப்பமெல்லாம் போய் குளிர்வடைகிறோம். எதனால்? ஒரே காரணம், உன்னை போன்ற நண்பர்கள் உதவுகிறபடியால். நீ உண்மையான நண்பன். இதோ சொன்ன சொல்லை காப்பாற்ற வந்து விட்டாய். நானும் உன் பேரில் உண்மையான கோபம் கொள்ளவில்லை. உன்னிடத்தில் இருக்கிற அன்பினால் ஓ இப்படி செய்கிறானே என்ற ஆதங்கத்தினால் தான் கோபப்பட்டேனே தவிர உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். உன்னை போன்ற நண்பன் கிடைப்பானா என்று ராமன் பேசினார். நச்சிராத்தம் வதிஷ்யாமி ராவணம் நிசிதைஷரைஹி பௌலோம்யாக பிதரம் திருப்தம் சதக்ரது ரிவாரிஹா நிமேஷாந்தர மாத்திரேண ததஸ்தைர் ஹரியூதபைஹி கோட்டீசத பரிவாரைஹி வானரைஹி ஹரியூதபைஹி. இப்படி 2 பேரும் பேசின்றிருக்கிறச்சேவே ஓரொரு சேனாபதி, மந்திரி, பிரதானி இவர்கள் வந்து இந்த திசையிலிருந்து இவர்கள் தலைமையில் இத்தனாயிரம் குரங்குகள் வந்துட்டார்கள், இந்த திசையிலிருந்து இன்னார் தலைமையில் இத்தனை லட்சம் குரங்குகள் வந்திருக்கார்கள் அப்படின்னு அறிவிப்பு வந்துட்டே இருக்கு. அடுத்து ராமனும் சுக்ரீவனும் பேசின்றிருக்கிறதுக்குள்ளாக இத்தனை பேர் வந்துட்டார்கள்னு பக்கத்தில் இருக்கிறவா சொல்லிட்டே இருக்கார்கள். அந்த கணக்கத்தான் இங்க கொடுக்கிறார். வீரஹ சதபலிர் நாம வானர பிரத்யதிருஷ்யத தத காஞ்சன சைலாப தாராயா வீரியவான் பிதா அநேகைர் பகுசாஹஸ்ரைஹி கோட்டிபிகி பிரத்யதிருஷ்யத. சதபலி என்னும் பெரும் பலமுடைய ஒரு வானரம். அவர் லட்சக்கணக்கான குரங்குகளோட வந்து சேர்ந்தார். அடுத்தது தாரையனுடைய தந்தையார், அவர் 1 கோடி வானரங்களோட வந்து சேர்ந்தார். பிதா ருமாயா சம்பிராப்த சுக்ரீவ ஸ்வசுரோ விபுகு. சுக்ரீவனுடைய சொந்த மாமனார் ருமையனுடைய தந்தையார், அவரும் பல லட்சம் வானரங்களோட வந்தார். ஹனுமானுடைய தந்தை பிதா ஹனுமத ஸ்ரீமான் கேசரி பிரத்யதிருஷ்யத கோலாங்கூல மகாராஜா கவாக்ஷோ பீம விக்ரம. ஹனுமானுடைய தந்தை கேசரி, அவரும் பல்லாயிரம் குரங்குகளோட வந்தார். கவாக்ஷன் ஒரு பிரதானமானவன். அவர் கோலாங்கூலம்ங்கிற குரங்கு வகை, முஷுங்குன்னு சொல்லுவார்கள். அந்த முஷும்பு குரங்கு வகையை கவாக்ஷன் அழைத்து வந்தான். ரிக்ஷானாம் பீமவேகானாம் தூம்ர சத்ரு நிபர்கணா. நிறைய கரடிகளை அழைத்து கொண்டு தூம்ரன் என்னும் பெருங்கரடி வந்தது. ஜாம்பவானும் அவர்களை வழிநடத்தி வந்தார். மகாபல நிபைர் கோரைஹி பனசோநாம யூதபக. அடுத்தது கோரமாக பெரும் உடல் படைத்த மனுஷ குரங்கை விட பெருசா இருக்கக்கூடிய குரங்குகள், பல்லாயிரம் யானைகளை ஒத்த சக்தி படைத்த குரங்குகள்.
அத போன்ற ஒரு கோஷ்டி அழைச்சிருந்து பனசன்கிறவன் வந்தான். நீலாஞ்சனயசாகாரா நீலோ நாமைஷ யூதபா, அடுத்து நீலன், எத்தனையோ கோட்டி குரங்குகள். தத காஞ்சன சைலாபா கவயோ நாம யூதபா, கவயன் என்னும் பெருங்குரங்கு பொன்மயமான உடல் படைத்த பல்லாயிரம் குரங்குகளோட வந்து சேர்ந்தார். தரீமுகச்ச பலவான் யூதபோப்யாயயௌ ததா, அடுத்து விருத கோட்டி சஹசிரேன ஷடக்கென 1 கோடி குரங்குகளோட தரீமுகன்கிறவர் வந்தார். மைந்தஸ்ச த்விவிதஸ்ச உபா அஸ்விபுத்திரோ மகாபலோ, அஸ்வினி குமாரர்களான தேவர்கள் அவர்களே வந்து பிறந்தார்கள் என்னும் பிரபாவமுடைய மைந்தன் விவிதன் அவர்கள் இருவரும் வந்தார்கள். ரிக்ஷராஜோ மகாதேஜாக ஜாம்பவான் நாம நாமதா ருமணோ நாம சேதஸ்வி விக்ராந்தைர் வானரை விருதா. இப்படி ஒத்தத்தரும் பெருமானுக்கு துல்லியமான வீரம், ஆஞ்சநேயருக்கு துல்லியமான வீரம். ஒவ்வொருவரும் நம்மள் தலைவன் சுக்ரீவன் சொல்லி இருக்கிறான், உடனடியாக காரியம் ஆற்ற வேண்டும் என்கிற வேகத்தோட வந்து சேர்ந்தார்கள். வந்த கூட்டம் அத்தனையும் துவம்சம் பண்றது. ஆகதஸ்ச நிவிஷ்டாச்ச பிருத்திவியாம் சர்வவானராக ஆப்ளவந்த பிளவந்தஸ்ச கர்ஜந்தஸ்ச பிளவங்கமாக. ஒன்னொன்னு ஒரு இடத்துல நிற்குமா? 1,00,000 பேர் ஒரு இடத்துல மனிதர்கள் கூடினாலே இடம் தாங்காது. ஆனா கோடிக்கணக்கான குரங்குகள் கூடினால் அந்த இடம் இடமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த காடே சின்னம் பின்னம் படுத்தப்படும். மரம் செடி கொடி ஒண்ணுமே நிற்காது, அனைத்தும் பித்து எடியப்படும். அத போல எல்லாரும் இப்போ சீதையை தேட போனோம், ராவணனை கொல்லணும் அப்படிங்கிற வேகத்தோட தரித்து கொண்டு நிற்கிறார்கள். யதாசுகம் பர்வத நிர்ஜரேஷு வனேஷு சர்வேஷு ச வானரேந்திராக நிவேசயித்வா விதிவத் பலானி பலம் பலஜ்ஞா பிரதிபத்து மீஷ்டே. இப்படி யார் பலசாலிகள், எப்படி வியூகம் அமைக்கலாம், எந்தெந்த கூட்டத்துக்கு ஆறார தலைவனாக போடலாம், இப்படியெல்லாம் சுக்ரீவன் மந்திரி பிரதானிகளோட பேசிக் கொண்டிருக்கிறான். அடுத்த சர்க்கம் 40வது சர்க்கம். இதிலிருந்து 40, 41, 42, 43 இந்த 4 சர்க்கங்களிலும் கிழக்கு நோக்கி படை அனுப்பித்தது, தெற்கு நோக்கி அனுப்பித்தது, மேற்கு நோக்கி அனுப்பியது, வடக்கு நோக்கி அனுப்பியது. இந்த 4 திசைகள்லையும் குரங்குகளை கூட்டம் கூட்டமா பிரிச்சு முக்கியமானவர்களை சேர்த்து தலைமையை விதித்து ஒரு பக்கம் அனுப்பிவிட போகிறார். அதுல தெற்கு நோக்கி போனவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. அவரிடத்துல தான் ராமனுடைய பெயர் பொதிக்கப்பட்ட மோதிரம் கொடுக்கப்பட்டது. இனிமே எந்தெந்த திசைக்கு ஆறார் போனார்கள், எங்கெங்க தேட போனார்கள்னு பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014 ஆண்டு கேலண்டரை